ஏம்மா சாந்தி, புஷ்பா, வந்து காய்கறிங்க எல்லாம் வாங்கிக்கோங்க. இப்போ தான் காட்டில் இருந்து பறிச்சிட்டு வந்தேன். ரொம்ப ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள். எல்லாமே ஆர்கானிக் தான், கெமிக்கலே இல்லை. வந்து வேணுங்கிறத வாங்கிக்கோங்கம்மா. இல்லைங்கய்யா, நான் அப்படியே சந்தைக்கு போயே வாங்கிக்கிறேன். எனக்கு வேற சாமானை எல்லாம் கூட வாங்கணும். நான் அங்கேயே போய் வாங்கிக்கிறேன். சரி, நீ சாமானத்தை வாங்கிட்டு வர்றப்போ வாங்கிட்டு போ. நான் இங்கே தானே இருக்கிறேன். ஐயா, சொன்னா கோவிச்சுக்க கூடாது. சந்தையில் விற்கிற காய்கறிகள் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப கவர்ச்சியா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆனால் நீங்கள் விற்கிற காய்கறிங்க வாடி போய் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. அதனால தான் நாங்கள் சந்தையில் போய் வாங்கிக்கலான்னு போகிறோம். சந்தையில் விற்கிற காய்கறிங்கள ஏதோ ஸ்ப்ரே அடித்து விற்கிறாங்க. அதெல்லாம் கெமிக்கல். அதனால தான் இந்த வெயிலுக்கும் அவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆனால் நான் எந்த கெமிக்கலும் யூஸ் பண்ணல. அதனால தான் என் காய்கறிகள் எல்லாம் சீக்கிரமாக வாடி போயிடுது. ஆனால் இந்த காய்கறிங்க சாப்பிட்டா உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் சந்தையில் விற்கிற காய்கறியை விட விலை ரொம்ப கம்மியாகவே கொடுக்குறேன். வந்து வாங்கிக்கோங்கம்மா. தம்பி, நீயாவது வந்து வாங்கிக்கோப்பா. நான் உங்ககிட்ட காய்கறி வாங்கிட்டு போனால் எங்கள் அம்மா திட்டுறாங்க. நான் சந்தையில் போய் வாங்கிக்கிறேன். சரி சரி, உங்கள் இஷ்டம், என்னமோ பண்ணிக்கோங்க. ஐயா, என்கிட்ட கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்குது. உங்கள் காய்கறி மேலே அப்படியே ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்கள் காய்கறிகள் எல்லாம் ஒரு வாரம் ஆனாலும் வாடி போகாது. நான் உங்களுக்கு கொண்டாந்து கொடுக்கட்டா? வேணாம் தம்பி, அந்த கெமிக்கல் ஸ்ப்ரே எல்லாம் எனக்கு வேணாம். நான் ஆர்கானிக்காக தான் விற்பேன். நல்ல சுத்தமான காய்கறிகள். அது சாப்பிட்டா தான் உடம்புக்கு நல்ல தெம்பு வரும். எல்லாமே வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணுற காய்கறி தான் விற்கிறாங்க. அதை தான் எல்லாரும் வாங்குறாங்க. நீங்கள் இதை எப்படி விற்பீங்க? உங்ககிட்ட யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்களே. பரவாயில்லப்பா, வியாபாரம் ஆனாலும் ஆகலைன்னாலும் ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் அந்த கெமிக்கல் எல்லாம் போட்டு விற்றா என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியாது. நான் அந்த மாதிரி எப்போவுமே பண்ண மாட்டேன். காய்கறி விற்கலைனாலும் பரவாயில்ல, நான் ஆடு மாடுங்களுக்கு போட்டுடுவேன். அவங்கள அது சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாவது இருக்கட்டும். சரிங்கய்யா, உங்கள் இஷ்டம். அப்பா, என்னாச்சு? ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா. நான் காய்கறி கடை போட்டேன். யாருமே என்கிட்ட காய்கறி வாங்கவே மாட்டேங்கிறாங்க. நம்ம தோட்டத்தில் இருந்து தான் காய்கறி பறித்து தினமும் ஃப்ரெஷ்ஷாக விற்கிறேன். இருந்தால் கூட யாருமே என்கிட்ட வாங்கிக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்பா, நீங்கள் உடச்சி சாப்பிட்ணுன்னு ஏதாச்சும் இருக்கா? எதுக்காக இப்படி காய்கறி கடையெல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க? பேசாமல் எங்கள் கூட டவுனுக்கு வந்துடுங்க. இல்லைம்மா, எனக்கு காய்கறி விற்கிறது, காய்கறி தோட்ட வேலை பண்ணுறது, இதெல்லாம் எனக்கு ஒரு ஹாபி. இதெல்லாம் பண்ணால் என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்குது. நான் எந்த கெமிக்கலும் யூஸ் பண்ணாமல் இயற்கை முறையில் நல்ல காய்கறிகள் எல்லாம் பயிர் பண்ணி விற்கிறேன். ஆனால் என்கிட்ட யாருமே வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாரும் ஹெல்த்தியாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். இது ஒரு தப்பா? இவ்வளோ தானே உங்கள் பிரச்சனை? இது ஒரு பிரச்சனையே இல்லை. உங்களுடைய நோக்கம் மக்களுக்கு நல்ல காய்கறிகள் கொடுக்கணும்னு. அது நீங்கள் காய்கறிகள் வடிவிலே கொடுக்கணும்னு இல்லை. வேறு மாதிரியும் அவங்களுக்கு கொடுக்கலாம். வேறு மாதிரியா? எப்படி கொடுக்க சொல்கிற? அப்படி கேளுங்க. நீங்கள் பேசாமல் பாவ் பாஜி கடை போடுங்க. அந்த பாவ் பாஜியில் நிறைய காய்கறிகள் எல்லாம் இருக்கும். அதை நீங்கள் விற்றீங்கன்னா நிறைய மக்கள் விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களும் ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க. உங்களுக்கும் ஒரு மன நிறைவு வரும். என்ன, பாவ் பாஜி கடை போடுறீங்களா? அட, இது நல்ல ஐடியாவாக இருக்கே. சரி, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. மற்ற பாவ் பாஜி கடையில் விற்கிற டேஸ்ட் மாதிரி இல்லாமல் நீங்கள் பண்ணுற இந்த பாவ் பாஜி ரொம்ப டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். நிறைய பேர் உங்ககிட்ட வந்து வாங்குவாங்க, நான் கேரண்டி. அப்படி சொல்கிறியாம்மா? சரி, நான் இன்றைக்கே ட்ரை பண்ணுறேன். சுட சுட பாவ் பாஜி வந்து எல்லாம் சாப்பிடுங்க. ஐயா, என்ன நீங்கள் புதுசாக பாவ் பாஜி கடை போட்டுட்டீங்க? எனக்கு ஒரு பிளேட் கொடுங்க. இந்தாம்மா சாப்பிடு. ம் பாவ் பாஜி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கே. நான் இந்த மாதிரி ஒரு டேஸ்டியான பாவ் பாஜி இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. எனக்கு இன்னொரு பிளேட் கொடுங்க. தாராளமா சாப்பிடுமா.
அ எனக்கும் ஒரு பாவ் பாஜி பிளேட் குடுங்க. இந்தா தம்பி. ம். நிஜமாவே ரொம்ப டேஸ்ட்டா இருக்கு. எனக்கு 2 பாவ் பாஜி பார்சல் கட்டுங்க. ஐயா, மத்த கடைங்கள்ல விக்கிறத விட ரொம்ப கம்மியான விலைக்கு குடுக்குறீங்க. உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதா? ஆ, ஆகாம என்னம்மா? என் தோட்டத்துல இருந்து தான் எல்லா காய்கறிகளையும் விளைவிக்கிறேன். அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஐயா, எனக்கும் ஒரு 3 பார்சல் கட்டுங்க. உங்க பாவ் பாஜி கடையில பாவ் பாஜி ரொம்ப சூப்பரா இருக்குன்னு நாங்க கேள்விப்பட்டோம். அதான் நாங்க வந்தோம். எங்களுக்கு ஆளுக்கு ஒரு பிளேட் பாவ் பாஜி குடுங்க. கண்டிப்பா குடுக்குறேன். இந்தாங்கம்மா. நானும் என் வயசுல எத்தனையோ பாவ் பாஜிலாம் சாப்பிட்டுருக்கேன். ஆனா, இத மாரி ஒரு டேஸ்ட் நான் சாப்பிட்டதே இல்ல. நீங்க என்ன ஒரு ஸ்பெஷல் மசாலா போடுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. தோட்டத்துல விளையிற காய்கறிகள வச்சு தான் நான் அந்த பாஜிய பண்றேன். அதான் அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கு. எல்லாமே ஆர்கானிக். உடம்புக்கும் நல்லா சத்து. நான் விளைவிக்கிற காய்கறிகள் எல்லாம் யாருமே வாங்கி சாப்பிட மாட்டாங்கிறாங்களேன்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன். எனக்கு இப்ப தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாத்தீங்களாப்பா, நீங்க எல்லோருக்கும் ஹெல்த்தியான காய்கறிகள் குடுக்கணும்னு நெனச்சீங்க. அது உங்களால முடியல. ஆனா இந்த பாவ் பாஜி கடை போட்ட உடனே எல்லாரும் வந்து உங்ககிட்டயே வாங்கி சாப்பிடுறாங்க. ஆமாம்மா, நல்லா வியாபாரம் போகுது. பக்கத்து ஊர்ல இருந்து கூட வந்து வாங்கிட்டு போறாங்க. இப்போ எனக்கு ஆன்லைன்ல இருந்து கூட நெறைய ஆர்டர் வருது. நானே 2 ஆளுங்கள வேலைக்கு சேர்த்துக்கலாமான்னு இருக்கேன். உங்கள சந்தோஷமா பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா.